நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் இம்மட்டுமாய் எங்கள் மத்தியிலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் அங்கீகரித்ததுக்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீர் பேச போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கர்த்தருடைய பட்டயமாக, கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, கர்த்தருக்குடைய அடுத்த தலைமுறையாக நீர் உருவாக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் முகாந்திரம் இல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டீர். ஆண்டவரே, இங்கே கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு, ஒவ்வொருத்தர் மேலும் ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவரே, நீர் கொண்டு வந்த அந்த திட்டத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி திரும்பி போகும்போது தெளிவு பெற்றவர்களாக, உமக்கென்று எழும்புகிறவர்களாக தேவனாய் கர்த்தர்களை மாற்ற போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆசாரியன் இடத்துல போய் தாவீது கேட்கிறார், உங்களிடத்தில் ஏதாவது பட்டயம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற ஆசாரியன் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீர் கொன்ற கோலியாத்தின் பட்டயம் இருக்கிறது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கோலியாத்தின் பட்டயம் என்பது இன்னைக்கு நம்ம அதன் தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டயத்தை குறித்து சொல்லும் போது தாவீது என்ன சொல்றாருன்னா, அதற்கு நிகர் இல்லை, அதுக்கு என்ன கிடையாது, ஈக்குவாலிட்டியே கிடையாது, அது யூனிக் அப்படின்னு சொல்றார், தனித்தன்மை வாய்ந்தது, அதற்கு நிகராக வேறொன்று கிடையவே கிடையாதுங்கிறார். ஆனால் இஸ்ரவேலிலே எவ்வளோ பட்டயங்கள் உண்டு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா கிதியோனின் பட்டயத்தை குறித்து சொல்லும் போது கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலில் எவ்வளோ பட்டயம் உண்டு, ஆனால் அந்த எந்த பட்டயத்துக்கும் நிகர் இல்லாமல், அந்த எந்த பட்டயமும் இந்த கோலியாத்தின் பட்டயத்துக்கு நிகர் கிடையாது. இது இருக்கிறதுலையே யூனிக்கானது, எதோடையும் கம்பேர் பண்ணப்படாது, அன்கம்பேரபிள் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன இருக்குது அந்த கோலியாத்தோடைய பட்டயத்தில், அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கோலியாத் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஒரு விசேஷமாய் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். இந்த கோலியாத் நான் சொல்வேன், இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக உருவாக்குறார், ஒவ்வொன்றையும். இப்போ தாவீதோடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குது, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நோக்கம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீனியாலஜி இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு ஆரம்பித்து அந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லிக்கிட்டே வரும்போது தாவீதை பற்றி மட்டும் சொல்லும்போது வேற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே என்ன சொல்லுது பாருங்க, 6வது வசனம், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தாவீதுக்கு அப்புறம் பிறந்த எல்லாருமே இளவரசராக பிறந்தவங்க. அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருமே இளவரசர். சாலமோன் இளவரசன், பிறக்கும் போது அவங்கெல்லாம் ராஜகுமாரன், அவ்வளோதான். ஆனால் தாவீது மட்டும்தான் பிறக்கும் போது மெய்ப்பனாக பிறந்தவன், அவன் ராஜாவாக பிறக்கலை. ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஈசா யாரை பெற்றான், தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு. அப்போ தாவீதை மட்டும் ஏன் அந்த இடத்துல பர்டிகுலராக ராஜான்னு மென்ஷன் பண்ணியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு ராஜா வேண்டும் என்று கருதப்பட்டு அதற்கென்று உருவாக்கப்பட்டவன் தான் தாவீது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன கணக்கு இருக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 16வது அதிகாரம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கரித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் நீ துக்கப்பட்டு கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்றார். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, 13ஆம் அதிகாரம், சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 1 வருஷம் ஆயிற்று, அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது அப்படின்னு இருக்கு. அந்த இஸ்ரவேலை அரசாண்ட போது அவனுக்கும் சாமுவேலுக்கும் ஒரு பிரச்சனை வருது. எப்போ, சவுல் அரசாண்ட 2வது வருஷம் அரசாண்ட போது சவுலுக்கும் சாமுவேலுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்போ சவுலை பார்த்து சாமுவேல் சொல்ற ஒரு வார்த்தை, 14வது வசனம், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளை இட்டார் அப்படின்னு இருக்கு. கட்டளை இட்டுட்டார். எப்போ, சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷத்துல நடந்த சம்பவம். என்ன ஆச்சரியம்னா, சவுல் ராஜ்யபாரம் பண்ணது 40 வருஷம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறாரு, 38 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறாரு. தாவீது ராஜாவாகும் போது அவருக்கு வயசு 30.
அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 8 வருஷத்துக்கு முன்னாடியே சவுல்கிட்ட சாமுவேல் சொல்றாரு, ஏற்ற மனுஷனை, தன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தேர்ந்தெடுத்து கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார்னு இருக்கு. ஸோ தாவீது பிறக்கும் போதே அவன் ப்ரீ பிளான்டு. தாவீது பிறக்கும் போதே ப்ரீ பிளானோட பிறக்கப்பட்டவன். அதனால தான் வசனம் சொல்லுது மத்தேயுல, ஈசாய் பிறக்கும் போதே யாரை பெற்றான்? தாவீது ராஜாவை பெற்றான். அவன் பிறக்கும் போதே ராஜான்றதுக்காக தான் பிறந்தார். ஆனால் பிறக்க வச்ச இடம் வேற, அவனை ராஜாவாக மாற்றினார். சரி, ஏன் இதை நம்ம இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சவுல் ராஜாவாகும் போது உங்களுக்கு தெரியணும், நம்ம கோலியாத்தை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஏன் சவுலை இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுல் ராஜாவாகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலிலே அவனை விட உயரமான ஒருவரும் இல்லை. எல்லாருமே அவனுக்கு தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க. இப்போ சவுலை கர்த்தர் ராஜாவாக்கிட்டார். இப்போ சவுலுக்கு பதிலாக தாவீதை கொண்டு வரணும். இப்போ தாவீதை கொண்டு வரணும், திருப்பி தாவீது எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னா சவுலை விட உயரமாக இருக்கணும். சவுலை விட உயரமாக இருந்தால் ஜனங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. ஏன்? இந்த சவுல் மாதிரி தான் இவனும், இவன் தான் நல்லா உயரமாக இருந்தால் இப்போ இவனை விட இவன் ஒருத்தன் உயரமாக வந்திருக்கிறான், இவனை மாதிரி தான் இவனும் மோசமான ராஜாவாக இருப்பான் அப்படின்னு அது கேஷுவல் ஆகிடும். இப்போ சவுலை விட சவுலே பயப்படணும் தாவீதை கண்டு. அப்படி ஒரு சம்பவத்தை உருவாக்கணும் அப்படின்னா கர்த்தர் யாரை உருவாக்குறாரு? அதுக்கு கோலியாத்தை உருவாக்குறாரு. சவுல் எல்லாரோட உயரம், சவுலை விட கோலியாத்து உயரம். இப்போ இந்த கோலியாத்தை தாவீது ஜெயிச்சான்னா அவன் சவுலையே ஜெயிச்சதுக்கு அர்த்தம். இப்போ புரியுதா தேவனுடைய பிளான்? அப்போ கோலியாத் எதற்கு உருவாக்கப்பட்டார்? தாவீதை ராஜாவாக்குவதற்காகவே அவர் உருவாக்கப்பட்டார். அவருடைய வேலையே தாவீது வர வரைக்கும் வந்து இவங்களை மிரட்டிட்டு போறது. மிரட்டிட்டு போவார். ஒரு நாள் தாவீது வருவார். இது இந்த உலகத்தில் பிசாசு ஒரு காலத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அப்படித்தான் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு 4000 வருஷம். இப்படி இஸ்ரவேலில் ராஜா இருந்த மாதிரி உலகத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் இருந்தாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு. ஆனால் எல்லாருமே அந்த சாத்தானுக்கு கீழ்பட்டவங்கள தான் இருந்தாங்க. மரிச்சு போனால் எல்லாருமே பாதாளத்துக்கு தான் போனாங்க, மேல் பாதாளத்துக்கு. இப்போ யார் வர வேண்டி இருக்கிறது? ஒரு தாவீது வந்தது போல ஒரு இயேசு கிறிஸ்து வர வேண்டி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து அவனுடைய நெற்றியில என்ன அடிக்க வேண்டியிருக்குது? ஒரு கவன்கல் அடிக்க வேண்டியிருக்கு. அடிச்சு அவனை வீழ்த்தினார். அவன் விழுந்து போனான். ஆனால் அவன் மரிக்கவில்லை. கல் அடிச்சாரு, விழுந்துட்டாரு. இப்ப தாவீது ஓடி சென்று என்ன பண்றாரு? பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் கோலியாத் முழுவதுமாக விழுந்ததாக அர்த்தம். இப்பவும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, முழுவதுமாக கோலியாத்தை வீழ்த்தவில்லை. பிசாசை முழுவதுமா என்ன செய்யல? வீழ்த்தவில்லை. அவன் தலை நசுக்கப்பட்ட பாம்பு. அவன் தலை என்ன இருக்குது? நசுக்கி இருக்கு. ஆனா இன்னும் பிசாசுக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்கு. இப்போ அந்த பிசாசை முழுவதுமா ஜெயிக்க வேண்டிய அதிகாரத்தை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார்னா, அவன் கையில் உள்ள பட்டயத்திலேயே வச்சிருக்கிறார். அவன் கையில் உள்ள அந்த பட்டயம் தான் நீங்களும் நானும். ஒரு காலத்துல இந்த கோலியாத்தின் கையில தான் யார் இருந்தது? நீங்களும் நானும் இருந்தோம். நம்மளை எடுத்து பயன்படுத்துறது யாரு? இந்த கோலியாத்து பிசாசு பயன்படுத்திட்டு இருந்துச்சு. உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டு, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான என்னென்ன காரியங்கள் இருக்குதோ எல்லாத்தையும், படிப்பு, அழகு, அந்தஸ்து, பணம், உங்ககிட்ட இருக்க திறமைகள் எல்லாத்தையும் யார் பயன்படுத்தி இருந்தா? பிசாசு பயன்படுத்திட்டு இருந்துச்சு இந்த பட்டயம். ஆனா உண்மையிலே இந்த பட்டயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தாவீது சொல்ற வார்த்தை என்னன்னா, அதற்கு நிகர் இல்லை, அதுக்கு ஈக்குவாலிட்டியே கிடையாது, அது வேற விதமான பட்டயம். ஆனா இந்த பட்டயம் இருந்த இடம் எது? பிசாசு கையில் இருந்துச்சு. நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு காலத்துல இருந்தோம் பிசாசு கையில. அவனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இங்க உட்காந்துருக்கல உங்களில் எத்தனை பேர் எவ்வளோ டேலண்ட் ஆனவங்க, எவ்வளோ டேலண்டா இருக்கிறீங்க. ஆனா நீங்க இந்த டேலண்ட் எல்லாம் இப்ப இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், ஆண்டவர் டேலண்ட் இல்லாம ஒருத்தரையுமே படைக்கல. உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்யல? வெறுமையா படைக்கவே இல்லை. அதுவும் விசேஷமா உண்டாக்கப்பட்டிருக்கிறோன்னு இருக்குது. அப்போ உண்டாக்கி இருக்கிற உங்க அத்தனை பேரையும் கர்த்தர் வெறுமையாய் உண்டாக்கவில்லை. நம்ம அத்தனை பேருக்குள்ளையும் ஒவ்வொருத்தருக்கென்று ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்கிறாரு, நிகர் இல்லை. அந்த யூனிக்னஸ் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, அது வேற யார்கிட்டையுமே இருக்காது. அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு கைரேகை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் அத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு கைரேகை கொடுத்திருக்கிறார்.
அப்படி கைரேகை கொடுத்த ஆண்டவர் உங்களை என்னையும் வெறுமையாக அனுப்பியிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கிறார். அந்த ஸ்பெஷாலிட்டியை கண்டுபிடிக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை யாருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில்? அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நல்லா மியூசிக் போடுற ஆளை பார்த்து இவர் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. நான் எப்படி எடுத்துப்பேன்னா, ஒரு பிரபலமான ஆள் ரட்சிக்கப்பட்டு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இயேசுவை பற்றி சாட்சி சொல்றதை விட, பிரபலமே இல்லாதவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனை இயேசு பிரபலப்படுத்துறார் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய சாட்சி. நான் இதை குறைவா மதிப்பிடலை, நீங்க தப்பா எடுத்துடக்கூடாது. இதை நான் குறைவா மதிப்பிடலை. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோ ஒரு பெரிய பின்னணி பாடகரோ எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ரட்சிக்கப்பட்டார்னா நம்ம ஆட்கள் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவரை அப்படியே தூக்கி மேடையில் ஏற்றிடுவாங்க. ஏன் அவர் ரட்சிக்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ராங், அது ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா இவங்க ஆண்டவர் அவர் ஏற்றுக்கொண்ட உடனே மேடையில் ஏற்றிடுறாங்க. 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள. அவர் அதுக்கப்புறம் 2 வருஷத்துல பின்மாற்றம் அடைஞ்சிடுறாரு. அந்த மாதிரி பிரபலமான ஆட்களை மேடையில் ஏற்றி பின்மாற்றம் அடைஞ்சு போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தேவை பிரபலமானவன் இல்லை. தேவன் நினைச்சா யாரையும் ஓவர் நைட்ல ஒரே நாள் நைட்ல பிரபலமாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். தேவனுக்கு பிரபலப்படுத்தணுங்கிறது அவரோட நோக்கமே இல்லை. தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். அதெல்லாம் அவர் மட்டம் தட்டணும்னா நினைக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது என்ன, அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் நீங்க நான் இருக்கணும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு டேலண்ட்டை வச்சிருக்கிறார். கோலியாத்தின் பட்டயத்திற்கு நிகர் இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு நிகர் நீங்க தான். உங்களுக்கு என்று கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். ஆனால் அது யார் கையில் இருக்குதுங்கிறது தான் முக்கியம். இந்த பட்டயம் ஒரு காலத்தில் பிசாசின் கையில் இருந்துச்சு. உங்களை என்னை எடுத்து பிசாசு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம நல்ல கவிதை எழுதோம்னா கவிதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம சில ஆட்கள்லாம் உட்காந்து நல்ல குரல் வளம் இருக்கும், பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க உட்காந்து. சிலர்லாம் ட்ரெயினில் பார்ப்பேன், ட்ரெயினில் உட்காந்து இந்த காசு வாங்குறதுக்காக அதை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சினிமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வளம் இருக்குது, நல்ல குரல் வளம் இருக்குது. ஆனால் அந்த பட்டயம் யார் கையில் இருக்குது, பிசாசின் கையில் இருக்குது. பிசாசுக்கு முன்பாக அந்த பட்டயம் ஓங்கின நிலையில் இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பட்டயத்தை எடு. எதற்காக? அந்த பட்டயம் எனக்கு வேண்டும். நீங்களும் நானும் யாருக்கு வேணும்? தேவனுக்கு வேணும். தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதுவும் இந்த கடைசி காலத்தில் நான் பார்க்குறேன், எல்லா கட்சிகளும் எல்லா மத குழுக்களும் எல்லா தீவிரவாத குழுக்களும் வாலிபர்களை தான் முன்னிறுத்தி எடுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வாலிபர்கள் இருந்தாங்கன்னா பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவங்க என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க, வாலிபர்களை பழக்க வைக்கிறாங்க, உருவாக்குறாங்க. யோசித்து பாருங்க, அந்த வாலிபர்கள் எல்லாம் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆனா இப்ப அவங்க யார் கையில் இருக்கிறாங்க? கோலியாத்தின் கையில் இருக்கிறாங்க, பிசாசின் கையில் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள வச்சுக்கிட்டு தான் பிசாசு யாரை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான்? தேவ ஜனங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், உங்களை என்னையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எதிராக நிற்கக்கூடிய வாலிபர்கள் பல குழுக்களாக மதவாத குழுக்களாக எழும்பி நின்று நமக்கு எதிராக போராடி அடிக்க வரும்போது நாம அந்த குழுவின் பேரை தான் சொல்றோம், இவங்க அடிக்கிறாங்க அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அது உள்ள இருக்கிற வாலிபர்கள் யார் தான்? தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான், தேவ சாயலாய் படைக்கப்பட்டவங்க தான். ஆனால் அவர்கள் இப்பொழுது இருக்கிற இடம் எங்க இருக்கு? கோலியாத்தின் கையில் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நீங்களும் நானுமே இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப அந்த பட்டயத்தை எடுத்து தாவீது கைக்கு அந்த பட்டயம் வரணும். தாவீது கைக்கு வந்தாதான் அதை வச்சு கர்த்தர் யாரை வீழ்த்த விரும்புறாரு? கோலியாத்தையே வீழ்த்த விரும்புறார். பிசாசின் ராஜ்யம் உடைக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நினைச்சார்னா தேவ தூதர்களை வச்சு நிமிஷத்துல என்ன பண்ணிடுவாரு? இந்த பூமியை நிர்மூலம் பண்ணி அழிச்சு ஒழிச்சு புதிய பூமி புதிய வனம் உண்டாக்கிடுவார். ஆனா கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? என்னுடைய பட்டயம் ஒன்று கோலியாத்தின் கையில் இருக்கு. அந்த பட்டயம் நிகரில்லாத பட்டயம். அது மட்டும் என் கைக்கு வந்துருச்சுன்னா இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவது வெகு எளிது. அந்த கோலியாத்தை அவர் ஏற்கனவே தலையில அடிச்சிட்டார், அது விழுந்துருச்சு. ஆனா இப்ப அதை ஜெயிக்கக்கூடிய, அவன் தலையை வெட்டக்கூடிய பட்டயம் நீங்களும் நானுமாய் தான் இருக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். நீங்க எதற்காக உருவாக்கப்பட்டீங்க? நீங்க இன்ஜினியர் ஆகிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கா? படிக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். படிக்கிறது நல்லது. நீங்க பாட்டு கத்துக்கிறது நல்லது. நீங்க 2-3 மொழிகள் கற்றுக்கொள்வது நல்லது.
நிறைய புக்ஸ் படிப்பது நல்லது, எதுவுமே தவறானதே கிடையாது. ஆனா ஒன்று, இது எல்லாத்தை விட நான் ஏன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன், என்னை ஏன் பட்டயமா செஞ்சிருக்கிறாங்க, நான் யார் கையில் இருக்கிறேங்கிறது ரெண்டாவது. என்னை ஏன் ஆண்டவர் இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரு, என்னை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும். அந்த தேவ சித்தத்தை தேவன்கிட்ட கேட்டு வாங்கினா மட்டும்தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய திட்டம் ஃபுல்ஃபில் ஆகும். எத்தனையோ டேலண்ட் ஆனவங்க உலகத்துக்கே சேவை செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் செத்து போயிட்டாங்க. அவங்களால தேவனுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போச்சா, அதனால ஒரு ஆத்மா மீட்கப்பட்டதா? எத்தனையோ நல்லா பாடுறவங்க சினிமாவில் இருக்கிறாங்க, அவங்க பாடுறதுனால ஒருத்தன் மனம் திரும்பினானா? ஒரு வியாதியஸ்தன் சுகமாகி இன்னிலிருந்து நான் உலகத்தை வெறுத்து பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்ல போறானா? கிடையாது. ஆனால் உங்களாலையும் என்னாலையும், அதான் நான் எப்போ சொல்வேன், ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறாரு, பெரிய சினிமா பின்னணி பாடகர்கள் அளவுக்கு ஒரு பயங்கரமான குரல் அவருக்கு இருக்குதானா? கிடையாது. அந்த அளவுக்கு பெஸ்ட் குரல்லாம் கிடையாது. சரி, அவருடைய குரலுக்கு அந்த வார்த்தைகளில் மற்றவங்க எழுதுகிற மாதிரி கவிதை ஆழமான கவிதை இருக்குதா? இல்லை. ஆனால் ஒன்று இருக்கு, நரகத்துக்கு போகிற மனுஷனை மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அபிஷேகம் அதிலே காணப்படுகிறது. அதுதான் அந்த கோலியாத்தின் பட்டயம் கர்த்தருடைய கைக்கு, தாவீதின் கைக்கு வரதுக்கு வித்தியாசம். கோலியாத்தின் கையில் இருந்தால் அது தேவஜனங்களுக்கு விரோதமாய் போராடும். அதே பட்டயம் தாவீதின் கைக்கு வந்தால் பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் போராடும். இப்போ நீங்களும் நானும் எந்த இடத்துல நம்மளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு கொஞ்சம் பாருங்க. பயங்கரமா சில வாலிபர்கள்லாம், கிறிஸ்தவ வாலிபர்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினி ஃபீல்டுக்கு போனாதான் நாங்கள் ஷைன் ஆக முடியும், எங்களுடைய டேலண்ட்டுக்கு தீனி போடுற இடம் அங்கே தான் இருக்குது, அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நான் சொல்கிறேன், சினி ஃபீல்டுக்கு போனால் உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். சினி ஃபீல்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஒன்று புகழ், நல்ல புகழ் கிடைக்கும், மேபி நீங்கள் அதில் நம்பர் 1 பிளேஸுக்கு கூட வரலாம். 2வது பணம், வசதி, லக்ஸுரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். இது 2 தான் வேணும். அதுக்காக தான் தேவன் உங்களை பூமிக்கு கொண்டு வந்து இந்த டேலண்ட்டை கொடுத்தாருன்னா, உங்களையும் போல என்னையும் போல மதியீனமானவன் உலகத்தில் வேற ஒருவனும் இருக்கவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களா இருந்தோமானால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுது. இப்போ அந்த சினி ஃபீல்டில் போய் தன் டேலண்ட்டை பயன்படுத்தி நம்பர் 1 பிளேஸுக்கு நல்ல பணம் சம்பாதிச்ச ஆளை கேளுங்க, அவன் சமாதானத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு நல்ல புகழ் இருக்குது, அவனுக்கு நல்ல பணம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு இப்ப என்ன பண்றீங்க, நீங்க உச்ச நிலைக்கு வந்துட்டீங்க, உங்களை விட மேலான ஆள் இந்த ஃபீல்டிலே இல்லை. இப்ப அவன் சொல்றான், நான் சமாதானத்தை தேடுறேன். பணம் அதை விடுங்க, அது வேணாம். ஏன்? அவன் அனுபவிச்சு பார்த்துட்டான், அந்த பணத்தினாலே அவனுக்கு பூரண திருப்தி வரவில்லை. ஒரு புகழை அடைஞ்சு பார்த்தான், டாப் மோஸ்ட் ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் கூட போயிடலாம், ஆனால் அதனால என்ன வரல? திருப்தி வரல. அவனோட இருதயத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இன்னைக்கு இது தெரியாம நம்முடைய வாலிபர்கள் தன்னுடைய டேலண்ட்ஸை கொண்டு போய் நல்ல ஒரு மீடியாவில் கொண்டு போய் ப்ரொபகண்டா பண்ணி பெருசிய லெவல்ல பேர் வாங்க. நீ எங்க வேணா போய் என்ன வேணா பேர் வாங்க, எவ்வளோ பெரிய மியூசிஷியனை மாறுங்க, எவ்வளோ பெரிய நீங்க பிளேபேக் சிங்கரா மாறுங்க, இல்லை எவ்வளோ பெரிய டைரக்டரா மாறுங்க, எடிட்டரா மாறுங்க, ஆனால் முடிவு ஒரு வெறுமை இருக்கும். முடிவிலே ஒரு வெறுமை. அந்த முடிவு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயம், அது கடைசி வரைக்கும் அதுல ஒரு திருப்தி வராது. உலகத்துல எப்படி என்ன நிலைமையில இருந்தாலும் என்ன வராது? திருப்தி வராது. இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அப்ப அங்க போன போது அங்கே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, நான் இருந்த அந்த கடையை நானே நடத்தும்படி ஒரு நிலை வந்தது. அதாவது என்னுடைய பொறுப்புலேயே அவங்க கொடுக்குற மாதிரி வந்தது. அப்போ நல்ல ஒரு சம்பளம், இருப்பிடம் எல்லாம் கிடைக்குது, நல்ல ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் இருக்குது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அழைக்கும் போது எல்லாரை போலவே நானும் ஜெபம் பண்ணுறேன், வர வேண்டான்னு சொல்லி அங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் கடைசியில் இல்லை நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. அப்போது ஏறக்குறைய ஒரு 70,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சொல்கிறது ஒரு 16-18 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது ஒரு துக்கம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வரமே, நான் சொல்கிறது உண்மை, துக்கம் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சமாதானம், தேவன் சொல்கிறாரு வரோம். முதல்ல 5 வருஷம் ஊழியத்தின் பாதையில் ரொம்ப கடினம். நாம் ஊழியத்துக்கு வந்தது யாருக்கும் தெரியாது. ஊழியத்தில் ஆஃபரிங் யாரையும் கேட்கவும் மாட்டோம். அன்றைக்கும்
ஆஃபரிங்கும் வராது ஆரம்பத்தில். இப்படி ஒரு 5 வருஷம் ரொம்ப கடினமான நிலைமை. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த 5 வருஷத்தில் 2-3 தடவை ட்ரை பண்ணேன், திருப்பி நம்ம வெளிநாட்டுக்கே போயிடலாம், இது ரொம்ப கஷ்டம் ஊழியம் பண்ணுறது அப்படின்லாம் முடிவெடுத்தேன். ஆனால் நடந்த சம்பவம், இப்போது ஆண்டவருக்குள்ள இந்த ஊழியத்துக்கு வந்து 17 வருஷம் முடிஞ்சு 18வது வருஷம். ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், மன திருப்தியோடு சொல்லுவேன், இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற எதுலேயும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு ஒரு திருப்தி இருக்கிறது. இந்த ஊழியத்தில் வரக்கூடிய சாட்சிகள், சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, சிலர் லெட்டர் அனுப்புவாங்க, சிலர் மெயில் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நான் என்னதான் அந்த வெளிநாட்டில் சம்பாரித்து என் குடும்பத்தை நான் காப்பாற்றி இருக்க முடியும், என் அளவில் நான் திருப்தியாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிற இந்த மன நிறைவு, இது எனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்காது. ஏன்னா என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க. இப்போ வந்துட்டு அவங்க வெவ்வேறு நாட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க, சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அவர்களுக்குள்ள என்ன வரவில்லை? ஒரு ஆத்ம திருப்தி வரவில்லை. இந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவனுக்குள்ளாக இருக்கிறதான அந்த நிறைவு, அந்த பட்டயம் தேவனிடத்தில் வரும்போது தான் இருக்கும். அந்த பட்டயம் கோலியாத்தில் இருக்கும்போது இருக்காது. நீங்க உலகத்துக்கு எவ்வளவு வேலை பார்த்தாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் நீங்கள் திருப்தி அடைந்தாலும் முடிவிலே உங்களுக்குள்ள ஒரு வெறுமை வரும். அந்த வெறுமையை நீங்க 60 வயசுல அனுபவிக்கிறத விட இப்பவே நீங்கள் தேவனுடைய கைக்கு இருக்கிற பட்டயமாய் மாறிவிட்டீர்களானால் இப்பவே கர்த்தர் உங்களை நிகரில்லாதவர்களாய் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு பெரிய பிலாசபர் ஆகணும் அப்படின்னா ஒரு அளவுக்கு நல்லா படிச்சு கிடிச்சு அவர் வாழ்க்கையில அனுபவம் பெற்று அனுபவசாலியாகி ஒரு வெள்ளத்தாடி வந்த பிறகு பேசினாதான் அவரோட பிலாசபி எடுபடும். அப்படிதானே? அப்பதான் அந்த பிலாசபி எடுபடும். இல்லைன்னா ஒரு சின்ன பையன் சொல்லும் போது அசட்டை பண்ணப்படும். என்ன அசட்டை பண்ணுவாங்க? என்னடா இவன் ஒரு சின்ன பையனா இருக்கான், இவன் சொல்றானே. இயேசுவே பாருங்க, 30 வயசுல அவர் பேச ஆரம்பிக்கும் போது அசட்டை பண்றாங்க, தச்சனின் மகன் அல்லவா. ஆனா அடுத்த 3 வருஷம் பரிசுத்த ஆவியானவர் அவரை நிறைவாய் நடத்தி முடிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை வேதமாய் மாறுகிறது. 33 வயசுல ஒரு வாலிபன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு மொத்த உலகத்தையும் பரலோகத்துக்கு கூட்டு போகக்கூடிய வார்த்தையாக மாறிவிட்டது. ஒரு 30 வயசு 35 வயசுல ஒரு வாலிபன் பவுல் எழுதின லெட்டர், அவனுடைய 45-50 வயசுக்குள்ள அவன் எழுதின லெட்டர் இன்னைக்கு நம்ம அத்தனை பேரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடியதான ஒரு பெரிய டாக்குமெண்டாக மாறிவிட்டது. ஒரு 16-20 வயசுக்குள்ள ஒரு ஸ்தேவானுங்கிற வாலிபன், அவனுடைய மரணம் எத்தனையோ வாலிபர்களை இரத்த சாட்சிகளை மறுத்து எழுப்பி நிற்கக்கூடிய அளவிற்கு அவனுடைய மரணம் சாதித்து விட்டது. இதே மரணத்தை நீங்கள் உலக பிரகாரமாய் அடைந்தீர்களானால் எந்த திருப்தியும் உங்களுக்கு இருக்காது. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு 60 வயசு பிலாசபர் சொல்ல வேண்டிய பிலாசபிய ஒரு 30 வயசுல 40 வயசுல பவுலும் பேதுருவும் யோவானும் எழுதும் போது அது வேதமாக மாறுது. அப்படின்னா இந்த மாற்றம் எதனால வந்தது? இதுவே நாம உலகத்துக்குள்ள இருந்திருந்தோம்னா இந்த மாற்றம் வந்திருக்காது. உலகத்தின் கையில இருந்தோம்னா அநேகரை அது ரட்சித்திருக்காது. ஆனா உங்க டேலண்ட் யூஸ் ஆயிருக்கும். திருப்பி நான் அதுதான் சொல்றேன், உங்க டேலண்ட் யூஸ் ஆயிருக்கும், புகழ் வந்திருக்கும், பணம் கிடைச்சிருக்கும். ஆனால் ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனோங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல, அது நிச்சயமாகவே அந்த பட்டயம் தேவன் கையில வந்தா மட்டும்தான் அதுக்கு மாறும். நீங்க ஆண்டவர்ட்ட நின்று பாடி பாருங்க, அந்த பாட்டுல இருக்கிறதான பிரசன்ஸும் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல நின்று பாடி பாருங்க, சினிமா ஸ்டேஜ்ல லைட் மியூசிக்ல, அதுலயும் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷமும் ஒன்று இருக்கும். எல்லாம் கை தட்டுவாங்க, ஒன்ஸ் மோர்னு கேட்பாங்க, திருப்பி பாட சொல்லுவாங்க. அப்படியே நீங்க அந்த சினிமாவில் பாடினவர் மாதிரியே நீங்க பாடுறீங்கம்பாங்க. எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கின உடனே வெறுமை வந்துடும். நான் சொல்றேன், வறுமை வந்துடும். ஆனா இந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு இறங்கும் போது ஒரு நிறைவு வரும், வெறுமை வராது, ஒரு நிறைவு வரும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும், கர்த்தர் கொடுத்தாரு, இது ஒரு சிலரை தொடும் அப்படிங்கிறதான ஒரு நிறைவு இருக்கும். சில வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த ஒரு செய்தியுமே ப்ரெசன்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். நான் சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. அதை அந்த ப்ரெசன்டேஷன் முடிக்கிற வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்போ அந்த செய்தியை ப்ரெசன்ட் பண்ணி முடித்த உடனே அது இறங்கும் போது மனசுக்குள்ளே ஒரு நிறைவு, சந்தோஷம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த செய்தி நிறைய பேருக்கு புரியுமா? ஏன்னா இது கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது. ஏன்னா நம்ம படிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, புரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். போன வாரம்
ஒரு பெரிய ஆட்களை பார்க்க வேண்டி இருந்தது. அவங்கள போய் பார்க்க போனோம். பர்டிகுலராக அந்த செய்தியை சொல்லி, இந்த செய்தியெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு அவங்க சொன்னாங்க, இது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன் என் மகட்ட, நீ புரிகிற வரைக்கும் திருப்பி திருப்பி அதை கேட்டுக்கிட்டே இருன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த செய்தி அவ்வளோ ஆழமான செய்தி, அவ்வளோ முக்கியமான செய்தின்னு சொன்னார். இந்த நிறைவு வேற எதுலையும் வரவே வராது. அது கர்த்தர் கொடுக்கிற நிறைவு. அந்த பட்டயம், இந்த பேச்சு திறமையா இருக்கட்டும், வேற எதுவானா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கும்போது வேற, அது கோலியாத்து கையில் இருக்கு. இப்ப கர்த்தர் உங்களை எங்க எடுக்க விரும்புறாரு? தாவீதின் கைக்கு, தேவனுடைய கைக்கு எடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் ஃபீல்ட்ல நல்லா மியூசிக் போடுற ஒரு தம்பி இருந்தான். அவனை பத்தி ஹிந்து பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அவன் போட்டோவை போட்டு அவன் சொல்றான், நீங்க இப்ப சினிமாக்கு மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி காஸ்பல் ஆல்பம்ஸ், அதாவது சுவிசேஷ இந்த மாதிரி சிடிகளுக்கு மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான், நான் சினிமாவுக்கு வருவதற்கு படிக்கட்டாக அதை பயன்படுத்தி கொண்டேனுங்கிறான். I use this gospel album as a platform for the cinema ன்னு சொல்றான். நான் இதை ஒரு படிக்கட்டை போல பயன்படுத்தி கொண்டேன். நான் மனசுல நினைச்சேன், அவன் கர்த்தரிடத்துல வராத வரைக்கும் அவனோட நிலைமை ரொம்ப கடினம். ஏன்? அவன் கர்த்தரை யூஸ் பண்ணி பிசாசுக்கு ஊழியம் பண்ண போயிருக்கான். அவன் கர்த்தரை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க போயிருக்கான். கர்த்தரை யூஸ் பண்ணி அநேகரை இச்சையில விழ வைக்க போயிருக்கான். அவன் சொல்றான், ஐ யூஸ் திஸ் காஸ்பல் ஆல்பம் அஸ் a மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறான். கவனிச்சு கொள்ளுங்க, உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்தது இதை பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி உலகத்துல பிரகாசிக்கிறதுக்கு அல்ல. இது பிளாட்ஃபார்மும் இல்லை, இது கர்த்தருக்கென்று பயன்படுவதற்கு ஆண்டவர் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்க இருக்கிற இந்த கீபோர்டு இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா உண்மையிலேயே நீங்களும் நானும் தான் அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன் தெரியுமா? இதெல்லாம் இல்லாமையே சிறைச்சாலையில பாடினா ஒரு குடும்பத்தை ரட்சித்துடலாம். இது தேவையில்லை நான் சொல்லவே வரல, தப்பா எடுத்துறாதீங்க. இதெல்லாம் இல்லாமலேயே நீங்க பாடினீங்கனாலும் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம தான் அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்டே ஒழிய இது அவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. மைக் இல்லாத காலத்திலேயே இயேசுநாதர் 5000 பேருக்கு பேசிட்டாரு. மைக் இல்லாத காலத்திலே 5000 பேருக்கு அவர் பேசிட்டாரு. முடியும் அவரால். அன்னைக்கு என்ன மோட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அவர் பேசுவார். இப்போ மைக் இருக்கா, நம்ம பேசுறோம், அதில் எந்த தப்பும் இல்லை. மீடியா இருக்கு, யூஸ் பண்றோம். ஆனா நம்முடைய நம்பிக்கை இந்த மீடியாவின் மேல அல்ல, நம்முடைய நம்பிக்கை கர்த்தரின் மேல. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதான பட்டயம். பல நேரங்களில் சிலர் யோசிச்சிருக்கிறோம், திடீர்னு வருவாங்க, இந்த குறிப்பிட்ட கீபோர்டு இருந்தால் தான் எனக்கு வாசிக்க வரும்பாங்க. அந்த பர்டிகுலர் நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் இல்லையா? சிலர் அந்த மைக் சொல்லுவாங்க, இந்த மைக் இல்லையா, அதில் டெப்த் இருக்காதுங்க, இந்த மைக்கில் தான் குரல் வந்து கரெக்டாக வெளியே வரும். நீங்கள் பர்ஃபெக்ஷன் பார்க்கறது தப்பு இல்லை, அங்கே இல்லைன்னா அதனால ஊழியம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. நம்ம எதையுமே பர்ஃபெக்ஷன் பார்க்கறது தப்பே கிடையாது. நம்மளை விட தேவன் தான் ரொம்ப அழகாக பர்ஃபெக்ட் பார்க்குறவர். ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்போது மோஸ்ட் பர்ஃபெக்டாக அவர் கேட்குறாரு, இப்படி தான் பண்ணணும்னு. ஸோ தேவன் அதை பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அது இல்லாவிட்டால் நான் ஊழியம் பண்ண மாட்டேன், என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது. அப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்பிட்டோம், தேவனை நம்பலைன்னு அர்த்தம். இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பட்டயமாக இருக்கிறோமா, கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயமாக இருக்கிறோமான்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த கோலியாத்தின் பட்டயம் தாவீதின் கைக்கு மாறும்போது அது கோலியாத்தை வெட்டும். அது கோலியாத்தின் கையிலே இருக்குமானால் தேவ ஜனங்களை வெட்டும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜனங்களை மீட்பதற்கென்று நீங்களும் நானும் தேவன் கைக்கு வரப்போகிறோமா, இல்லை ஜனங்களை நரகத்துக்கு தள்ளுவதற்கென்று நம்ம டேலண்ட்டை யூஸ் பண்ண போகிறோமா? எண்ட் ஆஃப் த டே அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பட்டயம் இருந்த இடத்தை ஒரு இடத்துல அவர் சொல்கிறார். நான் அதை சொல்லிட்டு அந்த வசனத்தை விவரமாக சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 21:9. நீர் கொன்ற கோலியாத்தின் பட்டயம் ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த பட்டயம் ஒரு காலத்தில் வல்லமையாக பயன்பட்டுச்சு.
எங்க தாவீது கையிலேயே வல்லமையா பயன்பட்டுச்சு. தாவீது அதை எடுத்து என்ன பண்ணாரு? கோலியாத்தை அடிச்சார், வீழ்த்தினார், தலையை வெட்டிட்டார், தனியா எடுத்துக்கிட்டார். ஆனா அதுக்கப்புறம் அந்த பட்டயம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னே தெரில. கொஞ்ச நாள் அந்த பட்டயம் என்ன ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அந்த பட்டயம் அப்படியே எங்க போச்சு, என்ன ஆச்சு, தாவீதுக்கும் தெரில. நிகரில்லாத பட்டயம்தான். கொஞ்ச நாள் அந்த பட்டயத்தை மறைத்து வைத்திருந்தார். அந்த மறைவான நேரம் இருக்குல்ல, அந்த கர்த்தர் உங்களை கொஞ்ச நாள் மறைச்சு வைக்கிற நேரம், அது உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நமக்கு எப்பவுமே உலக பிரகாரமா படிச்சு முடிச்ச உடனே நான் என்னவாயிரணும், வேலைக்கு. அதுவும் இப்பெல்லாம் எப்படின்னா ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன வந்துடணும், கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்ச உடனே அப்படியே வேலை. சிலர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலை. சில கம்பெனிக்காரெல்லாம் இன்டர்வியூ வச்சு என்ன செய்யறான், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலை. அதை பார்க்கும்போது நமக்கும் என்ன தோணுது, ஐயோ நமக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே, முடிச்சு 1 மாதம் ஆச்சு, 15 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்து நம்ம போனோம் அப்படின்னு. ஆனால் தேவன் என்ன செய்யறாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மை மறைத்து வைக்க விரும்புகிறார். அந்த மறைவான காலம் இருக்குல்ல, அதுதான் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு காலம். உங்ககிட்ட டேலண்ட் இருக்கும், நீங்க ப்ரூஃபும் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு வாலிபர்கள்லாம் என்னன்னா, சபையில் வராங்க, தங்களுடைய டேலண்டோட கூட வரீங்க. உங்க டேலண்ட்டை சபை உடனே பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அந்த சபையில் போறீங்க, ஒரு 3 வாரம் 3 மாதம் போறீங்க. உடனடியாக நாங்கள் என்ன செய்யணும், அந்த டேலண்ட் அந்த சபை யூஸ் பண்ணிக்கணும், எங்களை எடுத்து பயன்படுத்தணும். உடனே இல்லையா, உடனே அப்படியே நேராக எங்கேயாவது ரெக்கார்டிங் வாசிக்கிறவங்ககிட்ட போயிட்டு, நான் நல்லா கிட்டார் வாசிப்பேன், நான் நல்லா பேஸ் கிட்டார் வாசிப்பேன், நான் கீபோர்டு வாசிப்பேன் அப்படின்ட்டு தங்கள் டேலண்ட்டை காட்டி பயன்பட விரும்புகிறார்கள். உடனடியாக அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க, பயன்பட விரும்புகிறார்கள். நான் சொல்றேன், பயன்படுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அது வரைக்கும் உங்களை உருவாக்குவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இந்த உருவாக்குற காலம் இருக்குல்ல, அந்த உருவாக்குற காலம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எங்க இருக்கணும், ஏபோத்துக்கு பின்னாக சீலையில சுத்தி இருக்கணும். சீலைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும். யோவான் 13 இயேசு கிறிஸ்து கால் கழுவுறதுக்கு முன்னாடி என்ன கட்டிக்கிட்டாரு, சீலையை கட்டிக்கிட்டார். அதோட அர்த்தம் என்னன்னா, அடிமைத்தனம், தாழ்மை. கொஞ்ச நாள் நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும், தாழ்மையோட காத்திருக்கணும். இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே மேல வந்துடணும், உடனே ப்ரொபகண்டா ஆயிடணும், உடனே ஃபேமுக்கு வந்துடணும், உடனே 4 பேர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு தம்பி உங்களுடைய மெசேஜ், உங்களோட பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு உடனே மேல வந்துடணும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருன்னு வசனம் சொல்லுது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்குதா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. தேவனுக்கு தேவை உங்க டேலண்ட் இல்ல, நீங்க தான். ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷனுடைய உயர்வுக்கு டேலண்ட் எவ்வளவு காரணமா இருக்குதோ, அவனுடைய வீழ்ச்சிக்கும் டேலண்ட் காரணமா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் உங்களை உயர்த்த மட்டும் செய்யாது, கொஞ்சம் ஏமாந்துச்சுன்னா பட்டயம் உங்களையே வெட்டும், உங்களையே வீழ்த்தும். நான் சொல்லுவேன், இந்த டேலண்டால உயர்ந்தவனை விட இந்த டேலண்டால வீழ்ந்தவன் தான் அதிகம். ஏன்னா அந்த டேலண்ட்டை மேலே கொண்டு வரும்போது உடனே சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவான். 10 பேரை கூட்டிட்டு வந்து அப்படியே உங்களை புகழ்ச்சி பேசி, ஐயோ உங்களை மாதிரி இந்த பாட்டை அப்படி நெளிவு சுழிவோட பாடுறதுக்கு யாருமே இல்லை போங்க அப்படின்ட்டு அடுத்து அவங்க தூதர்களை அனுப்பிக்கிட்டே இருப்பான். பயங்கரங்க, சூப்பருங்க அப்படிங்க, கிடுகிடுன்னு என்ன ஏறும் மண்டையில, 2 கொம்பு வேகமா முளைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பாட ஆரம்பிச்சா எவன் பாடினாலும் நமக்கு தப்பா தெரியும், எவன் பாட்டியும் நம்ம கேட்கவும் மாட்டோம், என்ன பாடுறாங்க அப்படின்றோம். கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னா, எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போனாலும் அந்த பெருமையை, அந்த புகழ்ச்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு நீ தயாராகி விட்டால் கர்த்தர் உன்னை கொண்டு போய் மேலே உட்கார வைப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லை. நாம என்ன நினைக்கிறோம், நான் மேலே வரணும், புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி உனக்கு வீழ்ச்சியாய் மாறிவிடக் கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். அது நார்மல். ஒரு மனுஷன் அப்படி புகழ்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இருதயத்துக்குள்ள என்ன வரும், சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தோடு நிறுத்திடணும். சந்தோஷத்துக்கு அடுத்து என்ன வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது.
அப்படியே வந்து சொல்லுவாங்க, ஐயோ என்னங்கிறீங்க, எப்படி இந்த மாதிரிலாம் மெசேஜ் கொடுக்குறேன்பாங்க. நான் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பேன். ஆண்டவரே ஆள் அனுப்பியிருக்கான், சோத்திரம் ஆண்டவரே. சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்தீங்க பாருங்க, வா வா ஓ வா வான்றுவான். அவன் பாட்டு அப்படியே அவனே பார்த்துட்டே இருப்பேன். ஆள் அனுப்பியிருக்கான்டா பங்காளி, புகழ்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்கான். இல்லை, சிலர் நிஜமாவே சாட்சி சொல்லுவாங்க, அந்த வசனம் எங்களோட பேசிச்சு இடைப்படுச்சு, அது வேற. சிலருக்கு வந்து எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவர் வெளியூரில் இருக்கிறார். அவர் வந்து உட்காந்து ஆரம்பிச்சார்னா 10வது செகண்டு, அண்ணே எப்படின்னு அப்படி அரை மணி நேரம் அவர் அப்படியே தான் பேசுவார். நான் சோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன், ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, இவரை அனுப்பிவிடுங்க. இவரை எதுக்கு சொல்லுவேன்னா, பல நேரங்களில் அது சாத்தானுடைய தூதனை போல அந்த புகழ்ச்சி வரும்போதெல்லாம் அப்படியே அதை உடனடியாக ரிஜெக்ட் பண்ணணும். உடனடியாக என்ன செய்யணும், வெளியே தள்ளணும். வெளியே தள்ளி, இது எந்த இல்லை ஆண்டவரே, இது எல்லாம் உங்களுது. ஏன் இதே பட்டயம் ஒரு நாள் கோலியாத் கையில் இருக்கும்போது யார் யாரெல்லாம் வெட்டுச்சு, யார் யாரெல்லாம் கிழிச்சிச்சு. இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க பேசும்போது அப்படி இருக்கணும், அன்னைக்கு நம்ம பேசும்போது எத்தனை பேர் திட்டினா நம்மள, வாயில என்ன அருவாளா வச்சிருக்கிற, இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறியம்பா. வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரும்போது சொல்றான், இவ்வளோ மோசமா கெட்ட வார்த்தை பேசுற, எப்படா நீ எல்லாம் மனுஷனா இருக்கேன்பா. ஏன்னா நம்ம நாக்கு அவ்வளோ மோசமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நன்மையானதை பேசும்போது புகழ்ச்சி வருது. இது நெந்தில்லை, ஏன்னா இதே நாக்கு மோசமா ஒரு காலத்துல கோலியாத் கையில் இருந்திருக்குது. ஆண்டவரே, இந்த எனக்கு நீர் கொடுத்துருக்கிற டேலண்ட்டை நான் எதில் சுத்துறேன், திரைச்சீலையில் சுத்துகிறேன். இது அப்படியே மூடி இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளவு புகழ்ச்சி அடைஞ்சாலும், புகழ்ச்சி அடையாமல் ஒருவேளை நீங்கள் மறைஞ்சிருந்தாலும், பரலோகத்தில் ஒரே கேட்டகரி தான். பரலோகத்தில் தூதர்கள் என்ன செய்ய போகிறாங்க, 40 வாலியும் போட்டவர் வராரு, கொஞ்சம் வழி விடுங்க, ஃப்ரண்ட்டில் உட்கார வைன்னு சொல்ல போகிறாங்க. அவர் யார் தெரியுமா, 13 வாலியும் கிட்டத்தட்ட 15,000 சீடி வித்தவர் வராரு. அண்ணன் வருகிறார், அண்ணன் வருகிறார்னு சேரட் வண்டியில் உட்கார வச்சு உள்ள ஒரு ரவுண்டு அடிக்க போறாங்க. பரலோகத்தில் ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. அத்தனை பேருக்கும் என்ன மரியாதையோ அதே மரியாதை தான் கொடுக்க போறாங்க. என்ன பெருமை அதுல, இங்க உட்காந்துக்கிட்டு எதையாவது அது வரும். நிறைய பேர் வருவாங்க, உங்களை பார்த்து புகழ்வாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. உடனடியாக சீலையில் சுத்தணும். உடனடியாக என்ன செய்யணும், சீலையில் சுத்தணும். ஆண்டவரே நான் இல்லை ஆண்டவரே, இது நம்மளது இல்லைப்பா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு மெசேஜ் எடுக்கிறோம், அதில் ஒரு ரெவலேஷன் வருது. இந்த ரெவலேஷனை பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் என்னதான் தலையால தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. உண்மையை சொல்வேன். நீங்கள் ஒரு நல்ல பாட்டு பாடுறீங்க, இந்த பாட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான் அப்படின்னா உங்க குரல்னால கிடையாது, அதில் உள்ள அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களது இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அதில் என்ன நமக்கு பெருமை வேண்டி இருக்குது? இன்னைக்கு இந்த பெருமை தான் கிறிஸ்தவத்தில் பயங்கரமான வீழ்ச்சி. ஆண்டவர் பார்க்கிறாரு, பட்டயம் கோலியாத்துக்கிட்ட இருந்து வந்துருச்சு என் கைக்கு. ஆனா இந்த கோலியாத் கொஞ்ச நாள் இந்த பட்டயம் என்ன செய்யுது, கொஞ்ச நாள் அமைதியா வைக்கிறேன், அவர் உயர்த்துற வரைக்கும் அமைதியா இருங்க. ஏன், உங்க டேலண்ட்டை வச்சு ஆண்டவர் பயன்படுத்துறதை விட நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம், உங்க ஆத்மா ரொம்ப முக்கியம். புகழ்ச்சி வரும்போது, பணம் வரும்போது நீங்க விழுந்துடக்கூடாதுன்னு அவர் என்ன செய்யறாரு, உங்களை பொறுமையா வைக்கிறாரு. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அந்த பொறுமைக்கு வெயிட் பண்ண மாட்டீங்க. ஒரு காலத்துலலாம் ஊழியக்காரங்களை ஒரு 10 வருஷம் 15 வருஷம் காத்திருப்பாங்க தேவ சமூகத்தில். அவங்க 15 வருஷம் கழிச்சு தான் ஊழியக்காரனவே மாறுவாங்க. ஒரு மினிமம் 5 வருஷமாவது யார் கையில இருப்பாங்க. அவருக்கு அவங்க செருப்பு தச்சு போட்டதுலேருந்து, துணி துவச்சி போட்டதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. அங்கே இருந்து தாழ்மையை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கிருபையோட கூட வெளியே வருவாங்க. இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. யாராவது சொல்லிடக்கூடாது, உங்களுடைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உடனடியாக சிடி, உடனடியாக ஃபேஸ்புக், உடனடியாக யூடியூப் அப்லோட் பண்ணி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வேர்ட் பண்ணி எல்லாரும் அதில் வர ப்ளீஸ் ஷேர். ஏன் ஷேர் பண்ணோம், நல்லா இருந்தால் அவனே பண்ணிட்டு போகிறான். அதில் ஒரு சிலர்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுமை, ஃபோன் பண்ணி வேணா கேட்பாங்க, ஷேர் பண்ணீங்களா? போய் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், நான் எந்தையே ஷேர் பண்ண மாட்டேன், எந்தையும் ஷேர் பண்ணவும் சொல்கிறது இல்லை. விட்டுருங்க, அதுவாக போட்டோம். கர்த்தர் நினச்சா என்ன செய்வார்,
ஒரே நாளில் உங்களை உயர்த்தி கொண்டு மேலே உட்கார வைக்கவும் கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மத்திய 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடிக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது அவருடைய கீர்த்தி, கடைசி 2 வசனம் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் கடைசி 2 வசனம். அவருடைய கீர்த்தி, நல்ல கவனிங்க, இயேசு பேசுறது இஸ்ரவேலுக்குள்ள. கீர்த்தி எங்க பிரசித்தமாயிற்று? சிரியா பக்கத்து தேசத்துல, கலிலேயாவிலும். உங்களுடைய டேலண்ட் கர்த்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமானால், தேவன் அதை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், ஓவர் நைட்ல 7 நாட்டுக்கு கொண்டு போவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்தல, பொறுமையா வைக்கிற சொல்றாருன்னா பொறுமையா இருங்க. சிலர்லாம் வேலைக்கு சேர்ந்துருவாங்க. வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, உடனே உயரணும்னு நினைப்பாங்க. வேலைக்கு சேர்ந்த உடனே நம்மள இன்னும் மேலே ப்ரமோஷன் வராமல் இருக்குதே, நேற்று வந்தவங்களாம் ப்ரமோஷன் ஆயிட்டானே. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களையும் என்னையும் எப்போ உயர்த்தணுங்கிறத பரலோகம் ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. அது வரைக்கும் அது உங்களை என்னையும் ஒரு சீலையில் சுற்றி தான் வச்சு ஓரமாக தான் வச்சிருக்கும். அந்த ஓரமாக வச்சிருக்கிற காலத்தை அசட்டையாக நினைக்காதீங்க. தேவன் மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. தேவனுக்கு நீங்கள் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை நிகரில்லாததாய் மாத்துறதுக்காக தான் கர்த்தர் கொஞ்ச காலம் உங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். அன்கம்பேரபிளா கர்த்தர் மாத்த விரும்புறார். மாத்துவாரா? மாத்துவார். இந்த ஊழியத்துக்கு வரும்போது நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஊழியத்துக்கு வரும்போது ஒரு மூத்த ஊழியர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, தம்பி, வசனத்துக்கெல்லாம் இந்த காலத்தில் என்ன கிடையாது, மரியாதை கிடையாது. நீலாம் வசனம் பேசணும் எவனும் கேட்க மாட்டான். அதனால ஏதோ கிடைக்கிற 10-20 பேரோட நம்ம பேசிட்டு போயிடணும் தம்பி. நான் அவர்கிட்ட திருப்பி சொல்லுவேன், அண்ணே இல்லை வசனத்துக்குன்னு ஒரு மரியாதை வரும். ஒன்றுமில்லாததுக்கெல்லாம் மரியாதை இருக்கும்போது வசனத்துக்கு எப்படி மரியாதை இல்லாமல் போகணே? நம்ம போய் ஒவ்வொரு மாவட்டமாக பேசுவோம். அவர் முடியாதுன்ட்டார். ஆனால் நடந்த சம்பவம் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக வச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு கூட நடுவில் கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, இப்படியே போயிட்டு இருக்குதே. ஆனால் ஆவியானவர் சொல்லிகிட்டே இருந்தார், பொறுமையோடு காத்துரு. நான் சொல்லுவேன், இன்னைக்கு தைரியமா சொல்லுவேன், உலகம் எங்கும் வசனத்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். வசனத்துக்குன்னு கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறாவை போல இது அற்புதத்துக்காக, அடையாளத்துக்காக, பணத்துக்காக ஓடாம வெறும் வசனத்துக்கு காத்திருக்கிற கூட்டம் இருக்கு. நான் சொன்னேன், 100களில் இல்ல, 1000களில் இல்ல, லட்சங்களில கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்படி ஒரு கூட்டத்தை, பல லட்சம் பேரை கர்த்தர் உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறார். போய் பாருங்க, வசனம் பேசுற ஊழியக்காரனுடைய யூடியூப் எடுத்து பாருங்க. அவங்களுடைய ஊழியங்கள்ல எந்த விதமான அற்புத அடையாளங்களும் இருக்காது. வெறும் பைபிள் ஸ்டடி, ஆழமான சத்தியம், அதை மட்டும், அதுல ப்ராஸ்பரிட்டி, பணம் கொடுப்பாரு, உன்னை உயர்த்துவார், அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், எதுவுமே இருக்காது. அப்படி பேசுற ஊழியக்காரர்களுடைய யூடியூப்களை போய் எடுத்து பாருங்க. உலகமெங்கிலும் அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் வசனத்துக்காக அதில் சேர்ந்து இருக்கிறவர்கள். இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அதே தான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் உண்மை உள்ளதாக இருக்குமானால், கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று நீ விரும்புவாயானால், அதற்கென்று ஒரு கூட்டத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாளில் உருவாக்குவார். ஏன் பாட்டுக்கு உருவாக்குவார். சாராள் நவரோஜம்மா பாட்டுக்கு இன்னைக்கும் எத்தனை லட்சம் பேர் உட்காந்துருக்கிறான். ஃபாதர் பெர்கமன்ஸ் பாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் உட்காந்துருக்கிறான். ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஊழியர் அக்கார்டின் வாசிப்பார். அக்கார்டின் வாசிக்கும் போது ஒரு முறை ட்ரெயினில் ஒரு அம்மா அவரை வந்து சந்தித்தாங்களாம். சந்திச்சுட்டு சொன்னாங்களாம், ஐயா, நீங்கள் அந்த அக்கார்டின் வாசிங்கிற ஸ்டைல், இதை பார்க்கறதுக்கு நான் எத்தனையோ மணி நேரம் டிராவல் பண்ணி வருவேன். என்ன அழகா வாசிக்கிறீங்க, நான் அந்த அக்கார்டிங்காகவே மீட்டிங்க்கு வருவேன்னாங்களாம். அவர் சொன்னாராம், எப்பொழுது இந்த அக்கார்டின் என் தேவனை பார்க்க விடாம என்ன பார்க்க வச்சுச்சோ, அதற்கு பிறகு இந்த அக்கார்டினை நான் தொடமாட்டேன்னு கீழே வச்சவர் தான். 5 வருஷம் அக்கார்டினை கையில் எடுக்கவே இல்லை அவர். ஏன்? உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நீ வாசிக்கிற மியூசிக்குக்கும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கி வைப்பார், நீ தேவனுக்கு முன்பாக தாழ்மையுடையவனாய் இருந்தால். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு தேவை என்ன? அவர் கையில் இருக்கிற பட்டயமா நீ இருக்கணும். உன்னை உயர்த்தும் போது நீ சாத்தான் கைக்கு திரும்பி போயிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துல உயர்த்தப்பட்ட பிறகு சாத்தான் கைக்கு போன எத்தனையோ பட்டயம் இருக்குது. சாத்தானுக்கு பயன்படுகிற எத்தனையோ பட்டயம்.
தேவனை விட்டு ஜனங்களை சினிமாவுக்கு நேரா திருப்புற. சினிமால இருந்து ஒரு காலத்துல சர்ச்சுக்கு ஜனங்களை கூட்டிட்டு வந்த காலம் போய் இன்னைக்கு சினிமாக்காரன் ஆற ஆட்டத்துக்கு ஜனங்களை திருப்பிக்கிட்டு போகிற கூட்டம் வந்துருச்சு. இது சாத்தான் கைக்கு போன பட்டயம். சினிமாக்காரனை மாதிரி ட்ரெஸ் பண்ற காலத்தை விட்டு தேவ ஜனங்கள் டீசெண்டா ட்ரெஸ் பண்ண காலம் போய் இப்ப சினிமாக்காரனை மாதிரி முடிவெட்டி ட்ரெஸ் பண்ணி போறதுக்கு இங்க இருக்கிற பட்டயங்கள் கூட்டிட்டு போகுது. இது யாரு? மீண்டும் கோலியாத்து கைக்கு போன தாவீதின் பட்டயம். ஒரு காலத்தில் அவர்கள் நிகரில்லாதவர்கள். உன்னையும் என்னையும் அப்படி ஏமாற்றக்கூடியவர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள். உன்னையும் என்னையும் கர்த்தர் வேறு விதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். நான் சொல்லுவேன், கிறிஸ்தவத்தினுடைய அடுத்த ஜெனரேஷன் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம கையில தான் இருக்கு. உனக்குள்ள விதை தப்பான விதையா விழுந்துருச்சுன்னா முளைக்கிறது தப்பா தான் முளைக்கும். ஃபேமை பார்த்து விரும்பாத, புகழ்ச்சியை விரும்பாதீங்க, 4 பேர் புகழணும்னு விரும்பாதீங்க. என் டேலண்ட்டு எல்லாருக்கும் அப்படியே பார்த்து அப்படியே பிரமிக்கத்தக்கதா இருக்கணும் நினைக்காதீங்க. ஆண்டவரே இது உமக்கு பயன்படணும்னு மட்டும் நினைங்க. அதை 4 பேருக்கா 40 பேருக்கா 4000 பேருக்கா 4 லட்சம் பேருக்கா என்பதை கர்த்தர் டிசைட் பண்ணுவார். கர்த்தர் நம்மளை உயர்த்தக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் நினைக்கிறாரு, உயர்த்தப்பட்டாலும் எத்தனை பேர் எங்கிட்ட வந்தாலும் நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பக்கம் திருப்பிட்டு அவங்க காணாம போயிட்டாங்க. மோசே கண்மலையை அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு, எல்லாருடைய தாகமும் தீர்ந்துருச்சு. ஆனா மோசே மட்டும் கானானுக்கு போகாம போயிட்டாரு. அது வேஸ்ட் இல்ல? அநேகர் என்னிடத்துல ஓடி வந்து என்ன சொன்னாங்களாம்? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. ஆனா முடிவு என்னது? உங்களை அறியேன். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்குது. உங்களை அறியேன். நான் இப்படி போயிட்டேன். நிறைய பேர் ஆண்டவர் பக்கம் திருப்பினாங்க, அவங்க காணாம போயிட்டாங்க. ஏன்? அந்த பட்டயம் தாவீதின் கையிலிருந்து மீண்டும் எங்க போயிருச்சு? கோலியாத்தின் கைக்கு போயிருச்சு. கடைசியாக அந்த பட்டயத்தை திரைச்சீலையில் மட்டும் சுத்தல, இன்னொன்னுலையும் சுத்தி வச்சிருந்தாங்க. வாசிங்க அதே வசனத்தை திருப்பி வாசிங்க. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீர் கொன்ற கோலியாத்தின் பட்டயம் இருக்கிறது, அது ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி இருக்கு. நல்லா கவனிங்க. ஏபோத்துங்கிறது என்னது? ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸு. உன்னுடைய பட்டயம், உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டு, நீங்க எதுல சுத்தப்பட்டிருக்கிறீங்க? முதல்ல தாழ்மை இருக்கணும். இது 2வது, உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியணும். நான் தான் கடைசியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான பாயிண்ட். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்ககிட்ட கொடுத்துருக்கிற டேலண்ட்டு, உங்ககிட்ட கொடுத்துருக்கிறதான வேற எந்த ஒரு திறமையோ எந்த ஒரு காரியமோ முழுக்க முழுக்க கர்த்தருடைய ஊழியத்திற்கு மட்டுமே. இது வேற எதற்காகவும் கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இந்த பட்டயத்தை கர்த்தர் நம்மளை எதுக்கு சுத்தி வச்சிருக்கிறார்? எதுல சுத்தி வச்சிருக்கிறாரு? ஏபோத்துல சுத்தி வச்சிருக்கிறார். ஏபோத்னா ஊழியக்காரனுடைய ட்ரெஸ், ஆசாரியன் போட்டிருக்கிற ட்ரெஸ். இப்ப இந்த பட்டயம் எதுக்குள்ள இருக்குது? இப்ப ஆசாரியனுக்கு பதிலாக பட்டயம் இருக்கு உள்ள. அப்போ ஆரோன் அது உள்ள இருக்கான். இப்ப ஆரோன் இல்லை. இப்ப அந்த ட்ரெஸ்க்குள்ள எது இருக்குது? பட்டயம் இருக்கு. நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு? உன் டேலண்ட், நம்முடைய திறமை, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான எந்த ஒரு மேன்மையான காரியங்கள் அத்தனையும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று மட்டுமே. இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற இந்த டேலண்ட், இது எல்லாத்தையும் எந்த கவர்ல வச்சிருக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல 2 விதமான ஊழியம் இருக்கு. 2 விதமா இருக்கு. ஒன்று, தேவனுக்கென்று ஊழியம் பண்ணக்கூடிய ஊழியர்கள் ஒன்று. இன்னொன்னு என்டர்டைன்மெண்டா மினிஸ்ட்ரி பண்றவங்க ஒன்று. ஜனங்களை மகிழ்விச்சு ஜாலியா நடத்தி அவங்கள வந்துட்டு ஒரு என்டர்டைனா வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஊழியர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொன்று, தேவனுக்கென்று அவர்களை வைராக்கியமாய் உருவாக்கி வசனத்தில் நிறுத்தி அவர்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கக்கூடியதான ஊழியம் ஒன்று. ஒன்று மினிஸ்ட்ரி, இன்னொன்று என்டர்டைன்மெண்ட். இந்த மினிஸ்ட்ரியை தேவ சித்தத்தோடவும் செய்யலாம், என்டர்டைன்மெண்ட்டாகவும் செய்யலாம். இன்னைக்கு உலக பிரகாரமா அப்படித்தான் எல்லாத்துலேயும் உண்டு. ஆனால் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழியத்தில் என்டர்டைன்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. there is no entertainment ministry. ஜனங்களை சந்தோஷமாய் வைக்கிறதுக்கான ஊழியம் இங்கே
இல்லை, அதுக்குன்னு ஒரு ஊழியம் இல்லை. இங்கே சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சமாதானமா இருக்கிறதுக்கு எல்லாம் போதிக்கப்படும். ஆனா உங்களை உலக பிரகாரமா சந்தோஷமா வைக்கிறதுக்கு என்ன கிடையாது, அப்படி ஒரு மினிஸ்ட்ரி கிடையாது. என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா தமிழ்ல பொழுதுபோக்கு. ஆனா இங்க வசனத்தின்படி கடைசி காலம் ஆயிடுச்சு, நாட்கள் பொல்லாதவைகளானபடியினாலே காலத்தை புரோஜனப்படுத்து. இங்க பொழுதுபோக்கே கிடையாது, புரோஜனப்படுத்துதான் இருக்கு. புரோஜனப்படுத்துற மினிஸ்ட்ரி ஒன்று இருக்கு, பொழுதுபோக்குகிற மினிஸ்ட்ரி இருக்கு. 2 மணி நேரம் இன்னைக்கு ஆராதனை, அட்டி ஆட்டம் பாட்டம், ஆடி பாடி டயர்ட் ஆகி வேர்த்து விறுவிறுத்து தண்ணி சோடா ஜூஸ் வரைக்கும் குடிச்சு வரும்போது பையன் பயங்கர என்டர்டைன் ஆகி வருவான். செம்ம ஜாலியா இருந்துச்சு, ஒரே இன்ட்ரெஸ்ட். இப்போ நாங்கள் சினிமா பாட்டு கேட்கல, நாங்கள் என்ன செய்யல, அருவருப்பான காரியங்கள்லாம் எதுவும் செய்யல. ஆனால் ஃபுல்லி கிறிஸ்டியன் பேஸ். ஆனால் நடந்தது எல்லாம் என்னது, என்டர்டைன்மெண்ட். தேர் இஸ் நோ என்டர்டைன்மெண்ட் மினிஸ்ட்ரி. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, பைபிளில் கிடையாது, அப்படி எதுலையுமே கிடையாது. இங்கே இருக்கிறது எல்லாமே காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஊழியம் தான் இருக்கு. உன் மைண்டில் நீ ஆடினது நிற்காது, நீ குதிச்சது நிற்காது, நீ பரபரன்னு கத்துனது நிற்காது. ஆனால் உன் இருதயத்தில் போட்ட இந்த வசனம் உன் வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும், ஊழியத்தின் முடிவு வரைக்கும் பேசும். ஒருவேளை அது விதைக்கப்படும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வைத்து கொடுக்குற இந்த பட்டயம் இருக்குதே, ஏபோத்துக்குள் வைத்து கொடுக்குறோம். இது ஊழியத்துக்கென்று வைத்து கொடுக்கப்படுகிறது. இது உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை, உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், இங்கே ஒரு கூட்டம் அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னு கண்டிப்பாக எழும்பும். யாருக்குள்ளேயோ கத்தர் ஆழமாக விதை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வசனம் ஒரு இடத்தில் விருதாவாய் போடப்பட்டதே கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு நல்ல நிலம் கண்டிப்பாக இருக்கும், அதுக்குள்ளே போடப்படுகிற வசனம் முளைக்கும், அதில் வரக்கூடிய கனியை புசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கத்தர் ஒரு நாள் உருவாக்குவார். அதான் நிஜம். நாங்கள் ஒருத்தருக்கு பேர் வச்சோம். என்ன பேர் வச்சோம்னா, 3 நாள் ப்ரேயர் மீட்டிங். அவர் கூப்பிடுவார். முதல் வருஷம் தெரியாமல் மாட்டிட்டேன் அவர்கிட்ட. ஊழியத்துக்கு வந்த புதுசு. 3 நாள் உபவாச ஜபம்னாரு. வாங்க தம்பி, ஃப்ரீயாக தானே இருக்கேன். அப்போ ஃப்ரீயாக தான் இருந்தேன், வரனே அப்படின்னு. அந்த அவருக்கு நான் வச்ச பேர் வந்து ஜப தீவிரவாதி. நான் வச்ச பேர் அவருக்கு ஜப தீவிரவாதி. என்னன்னா, முதல் நாள் காலைல 5 மணிக்கு இப்படி கையை தூக்குவார். தூக்குனாருன்னா 7-8 மணி வரைக்கும் அப்படியே நிற்பார். அப்புறம் அப்படி சாஞ்சி உட்காருவார். அங்கேயே ஒரு டீ குடிப்போம். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து வசனம் பேசிக்கிட்டு இருப்பார். ஜோமனுவோம்பார். அந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடணும். திருப்பி 10 மணி வரைக்கும், 10லேருந்து 11 வரைக்கும் டைம் கொடுப்பாரு, போய் குளிச்சுட்டு வரத்துக்கெல்லாம். அதான் ஃபாஸ்டிங் ஆச்சே, சாப்பிட்றதுக்கு வழியே கிடையாது. அதுவும் அவர் எங்கே வைப்பார் தெரியுமா? ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கெஸ்ட் ஹவுஸில். நீங்கள் மரத்தில் ஏறி பழம் தின்னு சாப்பிட்டா தான் உண்டு. 3 நாள் மனுஷன் நைட்டு 12 ஆல் நைட் ப்ரேயர் 10 to 12 அப்படியே போகும். 12 மணிக்கு இவர் விட்டா போதும், சோத்திராண்டவரே. அப்படி 12 மணிக்கு முடியும் போது கேட்பார், ஜெகன் அந்த ரெவலேஷனில் ஒன்று இருக்குதே அப்படின்னு ஆரம்பிப்பார். எனக்கு கண்ணெல்லாம் சொக்கும். 1 மணி நேரம் பேசுவார். சரி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? நான் ரொம்ப நேரமாக அப்படித்தானே உட்காந்துருக்கேன், போய் படுத்துக்குங்க அப்படிம்பார். படுத்து முடிப்போம். 3 மணிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சோதரம் 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 பாரு. நம்ம கேட்காம படுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, ஆத்மாலாம் அழிதாண்டவரே, ஊழியக்காரெல்லாம் தூங்கிட்டு இருக்கானே, இவெல்லாம் என்ன ஆமா ஆண்டவரே பாரு. அதுக்கு மேலே தூக்கம் வராது. ஏன்னா அவர் அதுக்கு மேலே வேற என்ன சொல்லுவாருன்னு தெரியாது. பிசாஸ்ட்டை பிடிச்சி கொடுத்தாலும் கொடுத்துருவார் போல தெரியல. 3 நாள் வெறுத்துறோம் வாழ்க்கை. ஆனால் நான் சொல்லுவேன், 1 வருஷம் பண்ணுவதற்கு தேவையான மொத்த ஊழியத்துக்கான சார்ஜையும் அந்த 3 நாள் அந்த மனுஷன் ஏற்றி அனுப்புவார், அந்த ஜபத்துக்குள்ள. அப்படிப்பட்ட ஜப வீரர்கள் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு எங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. இப்பவும் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு ஜப வீரன் எனக்கு துணையாய் கிடைத்தால் நலமாய் இருக்கும். மாசத்துக்கு 3 நாள் கிடைச்சா கூட நலமாய் இருக்கும். இப்ப தேடுறோம், கிடைக்கல. அதுதான் உண்மை. நல்லா வசனம் படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் காத்துருங்க. உங்ககிட்ட கொடுத்த டேலண்ட் உங்களுக்கு இல்லை, கர்த்தருக்கு. உங்களுக்கு கொடுத்த டேலண்ட் உலகத்துக்கு இல்லை, கர்த்தருக்கு. அவர் உயர்த்துகிற வரைக்கும் பொறுமையா காத்துருங்க. பணத்துக்காகவும் புகழுக்காகவும் அடிமையாகவே ஆகாதீங்க. ஒரே ஒரு காரியம், நான் தேவனுக்காக பூமிக்கு வந்தேன், என் தேவனுக்காக நான் பூமியை விட்டு வெளியே போவேன்.
அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் கண்களை மூட போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நாம் யார் கையில் இருந்திருக்கிறோம்? கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். சாத்தானின் தலையை நசுக்கி கோலியாத்தின் பட்டயமாக இருந்த நம்மை ஒரு நிகரில்லாத பட்டயமாக உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ கர்த்தருக்கென்று மட்டும் தாழ்மையோடு பொறுமையோடு அடங்கி இருந்து பார். எங்கேயோ தமசுக்கு போன வழியில தடுக்கி விழுந்தவன் ஒருத்தன், கொஞ்ச நாள் குருடா இருந்து சுகமானவன், சரீர பாடுகள் பட்டவன், ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ள எழுதுனது இன்னைக்கு கோடி கணக்கானவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற பைபிளா மாறிடுச்சு. பைபிளா மாறிடுச்சு. ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்கன்னு சொன்னவன், நான் லாக்கிப்பட மாட்டேன்னு சொன்னவன், ஒரு நாள் பயந்து மறுதளிச்சவன், கர்த்தருக்காக படிக்க தெரியாது கல்லாதவர்னு பேர் வாங்கினவன், அதுக்கு பிறகு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிச்சு இன்னைக்கு அவனுடைய புக்கத்தான் சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன் கர்த்தர் உன்னையும் அப்படி மாற்ற முடியாது? ஏன் கர்த்தர் உன்னை அப்படி உயர்த்த முடியாது? நீ ஏன் கோலியாத்து கையில பட்டயமா இருக்கணும்? கொஞ்ச நாள் கர்த்தருடைய கரத்துல இருந்து பார். உன்னை கொஞ்ச நாள் அந்த திரைச்சீலையில மறைச்சு வச்சிருப்பார் ஆண்டவர், சீலைக்குள்ள வச்சிருப்பாரு. கொஞ்ச நாள் உன்னை சீலையில மறைச்சு வச்சிருப்பாரு. தாழ்மையோடு காத்துரு, பொறுமையோடு இரு. உடனே உடனே நீ நினைக்கிற நேரத்தெல்லாம் உயர்த்த மாட்டார். அவருக்குன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாளில் உன்னை உயர்த்தும் போது இந்த உலகமே உன்னை பார்த்து சொல்லும், அவனுக்கு நிகர் இல்லை. அவனை மாதிரி பாட முடியாது, அவன் பாட்டுக்கு மாதிரி வேற பாட்டு இல்லை. இன்னைக்கு சொல்றாங்க சாராள் நவராஜ் அம்மா பாட்டு மாதிரி வேற பாட்டு இல்லை, அதற்கு நிகர் இல்லை, அதற்கு நிகர் இல்லை. ஸ்பர்ஜன் ஐயாவை பார்த்து சொல்றாங்க அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணவே முடியாது, அதற்கு நிகர் இல்லை. ரெய்னார்ட் பாங்கேவை பார்த்து சொல்றாங்க அவருக்கு வரா மாதிரி கூட்டம் வரவே வராது, அதற்கு நிகர் இல்லை. கர்த்தர் அதே மாதிரி ஒரு நாளிலே ஒரு நாள் உன்னையும் சாட்சியாக நிறுத்துவார், உன் சபையையும் சாட்சியாக நிறுத்துவார். நீ அது வரைக்கும் அந்த சீலைக்குள்ளே அடங்கிடு. அந்த பரிசுத்தவான்கள்லாம் எங்க இருக்குன்னே தெரியாம ஒரு காலத்துல மூளையில அடங்கி இருந்தவங்க தான் இன்னைக்கு நிகர் இல்லாதவர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உன்னையும் அப்படி மாத்துவார். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே ஏபோத்துக்குள்ள ஊழியத்துக்கென்று தான் நான் பயன்படுத்துவேன். இது எனக்கோ என் நாம உயர்த்துக்கோ என் ஊழியத்தை டெவலப் பண்றதுக்கோ நான் பணம் சம்பாதிப்பதுக்கோ எதிர்காலத்துக்காகவோ என் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காகவோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தையோ பாட்டையோ தாளந்தையோ இந்த ஊழியத்தையோ நான் பயன்படுத்த மாட்டேன். என் ஊழியம் பொழுதுபோக்குக்கு அல்ல, என் ஊழியம் வியாபாரத்திற்கு அல்ல, என் ஊழியம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு அல்ல, என் ஊழியம் கர்த்தருக்குரியது. எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் என் தேவனுக்குரியது. அது ஏபோத்துக்குள் தான் இருக்கும், ஏபோத்துக்கு பின்னாடி தான் இருக்கும். அது வேற எதுக்கும் பின்னாடியும் போகாது, அது உலகத்துக்கு பின்னாடி போகாது, ராஜ வஸ்திரத்துக்கு பின்னாடி போகாது. பட்டயம் நியாயமா ராஜாவுக்கு பின்னாடி போகணும், ஆனா இது ஏபோத்துக்கு பின்னாடி போயிருக்கு. ஒரு காலத்துல இது கோலியாத்துங்கிறத பெரிய போர் சேவகனுக்கு பின்னாடி இருந்த பட்டயம், ஆனா இன்னைக்கு ஆசாரியனாகிய ஏபோத்தின் வஸ்திரத்துக்கு பின்னாடி இருக்குது. கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. நீ நிகரில்லாத பட்டயமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் உமக்கென்று எதையாகிலும் செய்துவிட்டு பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஏதாவது எனக்கு நான் உங்களுக்குன்னு செஞ்சுட்டு வரணும்பா. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம்ப்பா, தண்ணிக்கு மேலே போட்டிருக்கிறோம்ப்பா. இது சீக்கிரத்தில் பலன் கொடுக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் நட்டும் எங்கள் ஆவியானவர் நீர் பாய்ச்சுவீராக, எங்கள் தேவனாகிய கர்த்தர் விளையச் செய்வீராக. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வழி நடத்தும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.